ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம 16th டிசம்பர் கரண்ட் அஃபேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், விஜய் திவாஸ் வெற்றி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், டிசம்பர் 16ஆம் நாள். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்ததன் விளைவாக வங்காளதேசம் விடுதலை அடைந்தது. இந்திய ஆயுதப்படைகளின் வெற்றியின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் நாள் விஜய் திவாஸ் நாளாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, தாய்ப்பால் கொடுப்பதை அடிப்படை உரிமையாகவும் வாழ்வின் அடிப்படையாகவும் எந்த உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது? ஆன்சர், கேரளா உயர்நீதிமன்றம். மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் GSI புவியியல் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர், குவாலியர், மத்திய பிரதேச மாநிலம். GSIயின் விரிவாக்கம் ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நான்காவது கேள்வி, டிசம்பர் 18 ஆவின் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ள புதிய பால் வகையின் பெயர் என்ன? ஆன்சர், கிரீன் மேஜிக் ப்ளஸ். இதில் வைட்டமின் A மற்றும் D நிறைந்துள்ளதாக தகவல் அறிவித்துள்ளது. ஐந்தாவது கேள்வி, பாதை திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆன்சர், தமிழ்நாடு. இது 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை திருத்துவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி, 4வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர், டெல்லி. ஏழாவது கேள்வி, டெசர்ட் நைட் என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர், இந்தியாவுடன் பிரான்ஸ் மற்றும் UAE. எட்டாவது கேள்வி, பசுமை எஃகு தரநிலைகளை வரையறுத்த முதல் நாடு எது? ஆன்சர், இந்தியா. பசுமை எஃகு என்பது 1 டன் ஸ்டீலிலிருந்து 2.2 டன்னுக்கும் குறைவான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றமாகும். ஒன்பதாவது கேள்வி, அதிக விளைச்சல் தரக்கூடிய சுராசா என்பது டேஷ்? ஆன்சர், இஞ்சி வகை. இதை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிசர்ச் வெளியிட்டுள்ளது. கடைசி கேள்வி, என்விஷன் திட்டம் எந்த கிரகத்துடன் தொடர்புடையது? ஆன்சர், வெள்ளி கிரகம். இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியின் சேட்டிலைட் திட்டமாகும். தேங்க்யூ.